சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 10/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். வாங்குவோம். இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை அஷ்டமி திதி மதியம் 3:07 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் இரவு 12:48 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சதயம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 12:48 வரை, அதாவது அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அன்னையர் தினமாக கொண்டாடப்படுகிறது. எங்க பார்த்தாலும் ஒரே ஸ்டேட்டஸ் வச்சிருப்பா, மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருப்பா, ஹாப்பி மதர்ஸ் டே மதர்ஸ் டே மதர்ஸ் டேன்னு. ஆனால் நம்முடைய தேசத்தை பொறுத்தவரை எல்லா நாட்களுமே அன்னையர் தினம்தான். இதற்கு தனியாக ஒரு ஸ்பெஷலா ஒரு நாளை தான் நம்ம வச்சுக்கணுங்கிறது இல்லை. நமக்கு எல்லா நாளுமே அன்னையர் தினம் தானே. எல்லா நாட்களிலுமே நம்ம அம்மா செல்லம் தானே. அம்மாவுக்கு செல்லமா இருப்போம், அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருப்போம், அம்மாவும் நமக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்பா, நிறைய வாங்கிட்டு இருப்போம். ஆக நம்மை பொறுத்தவரை எல்லா நாட்களும் அன்னையர் தினம்தான் அப்படிங்கிறதையும் வலிமையாக பதிவு செய்கிறேன். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:48 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:22 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 12:30 சந்திர உதயம் என்பது இரவு 1:17 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் 3 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:48 முதல் 6:22 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:05 முதல் 1:39 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:13 முதல் மாலை 4:48 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:49 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாலுமே கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா யார் அறிவாளி அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் ஒரு கதையை பார்க்க போறோம். அதாவது ஒரு ஊர்ல ஒரு சோப்பு கம்பெனி அப்படிங்கிறது இருந்ததாம். இந்த சோப்பு கம்பெனில ஒரு புதிய மிஷின் வாங்கியிருக்கா. அந்த மிஷின் மூலியமாக சோப்பினை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மேனுவலா அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டு அதற்குரிய ஒரு அச்சு மாதிரி வச்சிருப்பா. அந்த அச்சுல கொண்டு வந்து கூழ ஊத்தி அதை வச்சு கவுத்து காய போட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் ரேப்பர்ஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்தா. அப்புறம் ஒரு நவீன ஒரு இயந்திரம்ங்கிறத வாங்குற. அந்த இயந்திரம் என்ன பண்றதுன்னா இந்த ரா மெட்டீரியல்ஸ்ல அந்த கூழ் மாதிரி பண்ணி அதை ஒரு அந்த அச்சுல அப்படி இந்த மிஷினே எல்லாத்தையும் பண்றது. அது வரிசையா ஒவ்வொரு கேக்ஸா அந்த சோப்புங்கிறது வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ரேப்பர்ஸ் இருக்கு. அந்த ரேப்பர்ஸ் அந்த இடத்துல வர்றது அப்படியே மடிக்கிறது அப்படியே சுத்தி வந்துட்டே இருந்தாம். அப்படி வரும்போது இந்த மிஷின்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் கோளாறா என்னங்கிறது தெரியல. ஒரு சின்ன மைனூட்டான ஒரு கோளாறு தான். என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஒரு சிலது வெறும் ரேப்பரா அப்படியே மடிஞ்சு வந்துடுறது. அந்த கேக்ஸ் இல்லாமலேயே ஒரு சில இடத்துல பார்த்தோம்னா வெறும் ரேப்பர், அதாவது அதுக்குள்ள சோப்பு கட்டி இல்லை, ஆனா அது வெளியில பார்த்தோம்னா நல்லா பேக்கிங் பண்ணி உள்ள யார் மட்டும்தான் ஃபில்லா இருக்கு. அழகா ஒரு பேப்பர்ஸாவே அது வந்துட்டு இருந்துதான். இது வெளியில போகும்போது கஸ்டமர்ஸ்ட் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. சோப்பே இல்லாம வெறும் கவர் மட்டும் எங்களுக்கு வந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. என்னன்னு பார்த்தா இந்த மிஷின்ல கிட்டத்தட்ட இப்போ ஒரு 100 சோப்பு வர்றது அப்படின்னு சொன்னா இல்ல ஒரு 4 சோப் 5 சோப் வெறும் கவரா மட்டும்தான் சேர்ந்துடுறது. இதை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. அதே நேரத்துல நம்ம அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா மேனுஃபேக்சரிங்கும் குறை வந்துடும். என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய அதிகாரிகள்லாம் வச்சு இந்த கம்பெனில வேலை பார்க்குற
பார்க்குற இன்ஜினியர்ஸ்லாம் வச்சுட்டு அந்த எம்டி ஆனவர் மீட்டிங் போடுறார். அந்த ஓனர் வந்து அந்த சோப்பு கம்பெனியுடைய ஓனர் ஒரு வட்டமேஜை மாநாடு மாதிரி ஒரு மாநாடு மாதிரி ஒன்று போட்டு உட்காந்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கா மீட்டிங்ல. இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு, இதை எப்படி நீக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது அந்த ஓரமா ஒரு இன்ஜினியர் தான் சொன்னாரா, நம்ம என்ன பண்ணலாம்னா அது வெளியில வருது இல்லையா பேக் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஆளை நிறுத்திக்கலாம். அந்த ஆள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், கரெக்டா கையால எடுத்து போடுற மாதிரி. அது வரிசையா வர ஒன்னொன்னா அப்படி கையால தொட்டு பார்த்தாருனாலே அவனுக்கு தெரிஞ்சிடும். ஒன்னொன்னா தொட்டு பார்க்கும்பொழுது வரிசையா வந்துட்டே இருக்கு, ஒன்னொன்னா தொட்டு பார்க்கும்போது எதிரியா ஒன்றுல சோப்பு இல்லைன்னா அது கவர் வந்து உள்ள அமுங்கிடும், டக்குன்னு அதை எடுத்து வெளியில போட்டுலாம் அந்த பேப்பரை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாராம். அது வந்து அவருடைய ஆதரவாளர்கள்லாம் கை தட்டுறாங்களா, ஆஹா சூப்பரா சொல்லியிருக்காரு, நல்ல ஐடியா இது மாதிரி யாராவது ஒருத்தரை அந்த இடத்துல வேலைக்கு போட்டுடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் முதலாளிக்கு அதுல ஏதோ ஒரு குறை இருக்கு, இது சரியில்லை இந்த ஐடியாங்கிற மாதிரி தோன்றது. அப்பொழுது இன்னொரு அதிகாரி எழுந்து அவருடைய கருத்தை பதிவு செய்தாராம். அவர் என்ன சொன்னாரா, இல்ல அந்த மாதிரி ஒருத்தனை சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சு அவனுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் வேற, அவன் பக்கத்துல இருந்து எல்லாம் செக் பண்ணி பார்க்கறது கூட சப்போஸ் அவன் கொஞ்சம் கவனம் குறைவா இருந்துட்டா கூட அது மிஸ் ஆயிடும், அது சரியா வராது. அதற்கு பத்தி என்ன பண்ணலாம்னு சொன்னா ஒரு எடை பார்க்கின்ற இயந்திரத்தை அந்த இடத்துல நம்ம வந்து சேர்த்து வச்சுடலாம். அந்த மிஷின் கூட ஒரு எடை பார்க்கிற இயந்திரத்தை வச்சுட்டோம்னா அந்த மாதிரி பேக்காய் வந்து மொத்தமா அது பேக்காய் வந்து வெளியில உழுது இல்லையா, அந்த விழற நேரத்துல எடை பார்க்கிற மிஷினை வைக்கணும். அதுல எடை சரியாக இருந்தா மட்டும்தான், இப்போ ஒரு 100 கிராம் சோப்பு இருக்குன்னு சொன்னா 100 கிராம் அது எடையா இருக்கிறத மட்டும் அது ஒரு பக்கம் தள்ளும், எடை இல்லாம எம்டியா இருக்கிறது அது இன்னொரு பக்கம் தள்ளிடும். அந்த மாதிரி ஒரு மிஷினை நம்ம கொண்டு வந்து வச்சுட்டோம்னா அது நமக்கு சரியா இருக்குமே. எடை இல்லாம அது வெறுமனே எம்டியா இருந்ததுன்னா அந்த மிஷின் அதை கணக்கு பண்ணி அது தனியா தள்ளிடும், நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தினை பதிவு செய்தாராம். அவருடைய ஆதரவாளர்லாம் எஞ்சி டக்கு கை தட்டினாங்களாம். இருந்தாலும் இவருக்கு வந்து மனசுக்குள்ள ஒரே யோசனை, இவர் சரியாதான் சொல்றாங்களா, எல்லாரும் கை தட்டுறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே அவருங்கெல்லாம் இந்த டீ வாங்கி தருவா தெரியுமா, டீ காபி எல்லாம் கொடுக்கறதுக்காக இந்த பசங்க எல்லாம் வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பையன் வந்து அவங்களுக்கு டீ எல்லாம் கொடுத்துட்டு அவன் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க என்ன பேசுறாங்கிறத. இவங்க எல்லாம் பேசுறதை பார்த்து அவன் சிரிச்சானாம். அவன் சிரிக்கிறத கதை ஓரத்துல நின்று அவன் சிரிக்கிறத பார்த்துட்டு இந்த முதலாளி பார்த்துட்டு அவரை நின்று சிரிக்கிறான்னு பார்த்துட்டு, எதுக்குப்பா இப்படி நீ சிரிக்கிற, இங்க வா இங்கன்னு சொல்லி அவனை கூப்பிட்டாராம். எதுக்கு நீ அவன் சொன்னதை கேட்டு நீ சிரிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னானா, நான் அவர்கள் சொல்வதை பார்த்து சிரிக்கவில்லை, இவர்களெல்லாம் வச்சு வேலை வாங்குறீங்க இல்லையா, நீங்க இந்த மாதிரி மனிதர்களை எல்லாம் வச்சு வேலை வாங்குறீங்களே, உங்களை நினைச்சுதான் நான் சிரிச்சேன். ஐயோ பாவம் இவங்களெல்லாம் வச்சு இவர் எப்படிதான் வேலை வாங்குறாரோ தெரியலேன்னு சொல்லிட்டு நான் சிரிச்சேன்னு அந்த பையன் சொன்னானாம். உடனே அங்கிருந்த அதிகாரிகள் அத்தனை பேருக்குமே கோபம் வந்துருச்சாம். நீ என்ன ரொம்ப பெரிய படிச்சவனா, நாங்கெல்லாம் என்ன படிச்சிருக்கோம் தெரியுமா, நாங்க எவ்வளவு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்திருக்கோம் தெரியுமா, நீ சாதாரணமா ஏதோ இதுலயே ஃபெயில் ஆகி நீ டீ கடையில வேலை பார்க்குற, நீ டீ கொண்டு வந்து கொடுக்குற வேலையை பார்க்குற, உன் வேலையை மட்டும் பாரு, நாங்க சொல்றதுல நீ குறை கண்டுபிடிக்கிறியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமா சத்தம் போட்டாங்களாம் எல்லாருமே. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிக்கிறதுலாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆப்ரேட் பண்றதுலாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அது கூட தெரியாம நீ இன்னும் சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி இவர்கள் அனைவருமே அந்த சிறுவனை திட்டினார்களாம். எல்லாம் ரொம்ப கடுமையா திட்டுற அந்த இளைஞனை பார்த்து. உடனே முதலாளி வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி எல்லாரும் இருங்க அவன் என்னதான் சொல்ல வரான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னப்பா சொல்ற, இந்த பிரச்சனைக்கு நீ எப்படி தீர்வு சொல்லுவ, நீ என்னதான் சொல்ல போற, நீ வந்து மற்றவர்களை குறை சொல்வது என்பது ரொம்ப சுலபம், உன்னுடைய ஐடியாவை சொல்லு பாப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் சொன்னானா, இப்ப அதுல வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, சோப்பு வந்து பேக் பண்ணி வெளியில வர்றது, அப்படி வந்துட்டே இருக்கும் பொழுது வரிசையா வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சிலது எம்டி கவரா வந்துடுது, சோப்பு உள்ள வராம, இவ்வளவுதானே பிரச்சனை. அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொன்னா, வெளியே வர்ற இடத்துல ஒரு பெடஸ்ட்ரியல் ஃபேனை வச்சு ஃபுல் ஃபோர்ஸ்ல வச்சு விட்டுருங்க, எடை கம்மியா, அதாவது எடையே இல்லாமல் சோப் இல்லாம வரக்கூடிய கவர் தன்னால பறந்து கீழே போயிட போறது, அவ்வளவுதானே. ஒரு ஃபேனை வச்சு ஆப்ரேட் பண்ணி விட்டோம்னா போறது. அதே சோப்போட வரக்கூடிய அந்த பேக் என்ன ஆகும், அது அப்படியே காத்துல பறக்காது, ஏன்னா அதுல வெயிட்டுங்கிறது இருக்கு, அது அப்படியே முழுமையா வந்துட போறது, வெறும் பேப்பர் காத்துல பறந்து போயிட போறது. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுக்கு போய் எதுக்கு ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுவானே, இதுக்கு எதுக்கு இன்னொரு ஆளை போய் நீங்க போஸ்டிங் போடுவானே, அல்லது இதுக்கு எதுக்கு இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சு இட மிஷின்லாம் போய் கனெக்ட் பண்ணுவானே, ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே. ஒரு ஃபேனை வச்சா போதுமே, அதுல வரக்கூடிய காத்துல எம்டி பேப்பருங்கிறது பறந்துட போகுது, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டே இருந்தானாம். ஆக
இதுல யாரு அறிவாளி அப்படிங்கிறத யோசிக்கணும் இல்லையா? இந்த பையன் சொன்ன விஷயம்தான் மிகவும் அறிவுபூர்வமான விஷயம். அதனால இந்த பையன் அறிவாளியா? யாரு அறிவாளின்னு சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறத பார்த்துக்கணும். இந்த பையன் உபயோகிச்சது தான் படித்த கல்வி அறிவினை அல்ல, அவனுடைய புத்திசாலித்தனம், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ன்னு சொல்றா இல்லையா? அங்கு என்ன தேவையோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம். அந்த இடத்துல என்ன வெறும் பேப்பர் வர்றது, அந்த பேப்பர் எது உள்ள விஷயம் இருக்குது, உள்ள வந்து அந்த மெட்டீரியல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது எதுங்கிறது வரை எங்க கஷ்டமான விஷயம். அதுக்கு ஒரு ஃபேன் வச்சுட்டா பேப்பர் மட்டும் நகர்ந்துரும்ல, அதை வச்சே பிடிச்சுக்கலாம் இல்லைன்னு இந்த பையன் அழகா கேட்டு போயிட்டான். அவன் புத்திசாலி. ஆனால் இவர்கள் வந்து சளைத்தவர்கள் அல்ல, அதுக்காக இவங்களுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இவர்கள் எல்லாம் படித்தவர்கள், இவர்கள் அறிவாளிகள் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் தங்களுடைய அறிவை அவர்கள் டெக்னிக்கலான ஒரு விஷயத்துல மட்டும்தான் யோசிக்கிறாளே தவிர இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவர்களுக்கு தோணவில்லை. ஆக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, படிப்பறிவு என்பது நம் அனைவருக்கும் தேவைதான். அதே நேரத்தில் அந்த வாழ்க்கை கல்வி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த அனுபவ படிப்பு என்பது அந்த அனுபவத்தின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள்தான் புத்திசாலிகளாகவும் இருக்க முடியும். வெறும் அறிவாளியாக இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. எவன் ஒருவன் புத்திசாலியாக இருக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையிலே முழுமையான வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.